எலியா ஆல்ரெடி அங்க போய் எல்லாம் ப்ரூவ் பண்ணி நிரூபிச்சு பெரிய தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி என்று சொல்லி பேர் எடுத்து பெரிய ஆளா இருக்கிறார். அவரே அப்படிப்பட்ட வனாந்தரம் வரும்போது சில நேரத்துல சோர்ந்து போயிடுறாரு. அவர் போய் சொல்றாரு, ஆண்டவரே போதும் ஆண்டவரே, முடிஞ்சு என்ன இதெல்லாம் இதுக்கு மேல எனக்கு முடியாது, விட்டுருங்க. நம்மள அநேக பேர் அப்படிதாங்க, தூங்கும் போது நல்லா தான் தூங்கணும், பயங்கரமா ஜெபம், பயங்கரமா வேத தியானம், ஆண்டவருக்கு வைராக்கியமா இருந்த நாட்கள் உண்டு. ஆனா அப்படி நாள் போக 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 ஏதோ ஒரு காரணம், 1-2 காரியங்கள் எசபேல் மாதிரி நாளைக்கு பாரு முடிச்சிருவேன்னு சொல்ற பயமுறுத்துற காரியமா இருக்கலாம். இல்லைன்னா நமக்கே நாம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்காதது போல இருக்கலாம். இல்ல நமக்கே சோர்வு உண்டாகலாம். அப்படிப்பட்ட நாம் நடந்து போகிறது ஒருவேளை இந்த வனாந்தரம் மாதிரி இருந்துன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எழும்பு, இந்த போஜனத்தை பண்ணு, இதை எடுத்து போஜனம் பண்ணு. வனாந்தரம் உனக்கு முடிவல்ல, வனாந்தரம் தான் உனக்கு துவக்கம். நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்கலாம், என்னங்க உங்க துவக்கமே வனாந்தரமா? நீங்க சொல்லுங்க, இல்லைங்க, வனாந்தரத்துல தான் நாங்க தொடங்கவே செய்வோம். அல்லேலூயா.